பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய குடும்பத்தினரோடு சென்று ஜனநாயக கடமையாற்றினார். அது குறித்த காட்சிகள். பீகாருக்கான சட்டமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்றைய தினம் 121 தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுகிறார்கள். மக்களும் தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கள சூழல் எப்படி இருக்கு அங்க? அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பீகார் மக்களுக்கு? கௌதமி, இன்று பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் அது அந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாக இது மாறி இருக்கின்றது. ஏதோ தங்கள் மாநிலத்தில் தேர்தல் நடப்பது போல பல அரசியல் நோக்கர்களும் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள், என்னென்ன பிரச்சாரங்களை முன்வைத்தார்கள் என்பதெல்லாம் நேற்று வரை பெரும் பரபரப்பாக இருந்தது. தற்போது அந்த முதற்கட்ட இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் குடும்பத்தோடு வந்து வாக்களிக்கின்றார். முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தற்போது வாக்களித்து விட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு நின்று அவர் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை ஒருபுறம் பார்க்கிறோம். இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவை பொறுத்தவரையில 3,75,00,000 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள். இவர்களில் 10 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் என்பது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து பல தொகுதிகளிலும் இந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 7 மணியிலிருந்தே அவர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று பல தொகுதிகளில் வாக்களித்து வருகின்றார்கள். பல தொகுதிகளின் நிலவரங்கள் அதைத்தான் காட்டுகின்றது. குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், லாலு பிரசாத் மற்றும் அவரது கட்சியை சார்ந்தவர்கள் என பலரும் தீவிரமாக இந்த தேர்தலுக்காக உழைத்திருக்கிறார்கள். 2 அணிகளிலும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாருடைய வாக்குறுதி வெல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காரணம், இன்னொரு 2ஆம் கட்ட அந்த தேர்தல் என்பது இருக்கின்றது. 2 கட்டங்களாக, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 2 கட்டங்களாக இந்த தேர்தலானது நடைபெறுகின்றது. இதில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் அவரது குடும்பத்தாரோடு மனைவி, மகன்கள், மருமகள் உள்ளிட்ட அனைவரும் வந்து வாக்களித்துவிட்டு அவர்கள் விரல்களை தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டதற்கு சாட்சியாக பத்திரிகையாளர்களிடம் காட்டுகின்றார்கள். தொடர்ந்து விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை 5 மணி வரை பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.